அயர்லாந்து அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிபிஎஸ்பி, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இந்த 3 ஃபீச்சர்ஸ் தான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அதிலே இருக்குது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஓகேவா? ஸோ நம்ம எந்த பிரின்சிபல் எல்லாமே கவர்மெண்ட்டை கரெக்டான டைரக்ஷனில் செலுத்துது அப்படின்றது தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் ரெண்டுமே செட் ஆஃப் ரைட்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜஸ்டிஸபிள் அண்ட் என்ஃபோர்ஸபிள். இதே டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்ட் எப்படின்னா நான் என்ஃபோர்ஸபிள் அண்ட் நான் ஜஸ்டிஸபிள். இதில் வரையறுக்கப்பட்டிருக்க ரைட்ஸ் கிடைக்கலன்றதுக்காக நம்ம ரிட்டு ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இது என்னென்னா காலப்போக்கில், அதாவது நம்மக்கிட்ட இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்போது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் இல்லை. எல்லா விஷயத்தையும் எல்லா விதமான வெல்ஃபேர் நோஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சர் வர்ற கவர்மெண்ட்ஸ் இதில் இருக்க ஒவ்வொன்றா எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ தான் வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்ற கான்செப்டை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்த டிபிஎஸ்பின்றதில் ஒரு செட் ஆஃப் ரைட்ஸை இன்க்ளூட் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிபிஎஸ்பியில் இருந்த ஆர்டிகிள் 40 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூவான ஒரு சாப்டரை உருவாக்கி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஆரம்ப கட்டத்தில் பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற கான்செப்ட் டிபிஎஸ்பியில் வெறும் ஒரு ஆர்டிக்கிளாக தான் இருந்தது. இதை ஒரு நியூவான ஒரு செப்பரேட்டான ஒரு பார்ட்டாகவே நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் தான் இதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். எப்போல்லாம் நமக்கு ரிசோர்ஸ் இருக்கோ, எப்போல்லாம் நமக்கு தேவை, அதை நீட் கம்பல்ஷன் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம அதை இதில் இருக்க ஆர்டிகிள்ஸ் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதில் இருக்க ஆர்டிகல்ஸில் நிறைய விஷயத்துக்கு ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். அது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸாகவுமே வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிபிஎஸ்பியில் இருந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத தான் நம்ம ஆர்டிகிள் 21A இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகேவா? அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக. ஸோ டிபிஎஸ்பின்றது ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ் தான். அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாவோ இல்லை புது சாப்டராகவோ உருவாக்குறது அந்தந்த கவர்மெண்ட்ஸ்க்கு முன்னாடியே அந்தந்த கவர்மெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு விட்டுட்டாங்க. அடுத்தது நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெர்மனன்ட் சேம்பர். ஸோ அதுக்குமே எலெக்ஷன் நடக்கும். எலெக்டட் மெம்பர்ஸும் இருக்காங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 250 மெம்பர்ஸ். இதில் 248 மெம்பர்ஸ் எலெக்டட், மிச்சம் இருக்க 12 மெம்பர்ஸ் நாமினேட்டட். யார் நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. என்னென்ன துறையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்ட்டாக இருக்கலாம், லிட்ரேச்சராக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நாமினேட் பண்ணப்பட்ட எம்பிஸ் சச்சின் டெண்டுல்கர், விஜய் மால்யா. ஸோ இந்த மாதிரி இந்த துறையில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்கள நாமினேட்டட் மெம்பர்ஸாக ராஜ்யசபாவுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தில் இப்போ நார்மலாக அவங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்குல்ல, அந்த அறிவை யூஸ் பண்ணிக்கிறது, யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் இதோட கான்செப்ட். அடுத்தது பார்த்தோன்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இந்த மெத்தட் படி தான் நம்ம பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறோம். இந்த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த மெத்தடை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா அயர்லாண்ட்லேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அயர்லாண்ட் கான்ஸ்டியூஷனோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் நம்மளோட பாரோட ஃபியூச்சர்ஸ். இன்னும் ஒன்று, டிபிஎஸ்பின்ற கான்செப்டை அயர்லாண்டு எந்த நாட்டுக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்ற ஒரு கொஸ்டினும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பெயின். ஸோ ஸ்பெயின் கிட்டேருந்து பாரோ பண்ணதா டிபிஎஸ்பி. அந்த ஸ்பெயின் கிட்டேருந்து பாரோ பண்ணி அயர்லாண்டு வச்சுருக்க ஃபீச்சர்ஸை நம்ம மாடிஃபை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்ட்ரி கனடா. கனடா கான்ஸ்டியூஷனோட மிகப்பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் கவர்மெண்ட். ஸோ ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு அப்போ தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும், நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்போ நமக்கு கிட்டத்தட்ட 560+ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நம்ம கூட ஒத்து வரணும்னு நினைக்கல. நிறைய பேர் கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஷ்மீர் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நினச்சது, ஹைதராபாத், ஜுனாகத், இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒத்துழைக்கலை. அப்போ உள்ளே இருந்தவங்களுக்குள்ளேயே நிறைய டைவர்சிட்டி இருந்தது, நிறையா டிவைட் ஆகி போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருந்தது.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளை வந்து ஃபுல்லாக யூனிஃபைடாக வச்சுருக்கணும்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சென்டர் தேவை. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கனடா கிட்ட தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னெல்லாம் பாரோ பண்ணியிருக்கோம், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஸோ நமக்கே தெரியும் நம்ம ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரி தான், ஆனால் குவாசி ஃபெட்ரல். ஸோ இந்த உலகத்தில் ஒரிஜினல் ஃபெடரேஷன் சொல்லப்படுறது என்னென்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். அமெரிக்கா தான் ஒரிஜினல் ஃபெடரேஷன். பிகாஸ் ஃபெடரேஷன்றது எக்ரிமெண்ட் பேஸ் பண்ணதாக தான் சொல்லப்படுது. பிகாஸ் எல்லா ஃபெடரேஷனுமே ரெஃபரன்ஸ் வந்து அமெரிக்கா தான். நம்மளும் ஃபெடரேஷன் தான், பட் அமெரிக்கன் ஃபெடரேஷன் மாதிரி கிடையாது. நம்மளோட ஃபெடரேஷன் என்ன சொல்கிறோம்னா சூ ஜெனரிஸ், அதாவது நம்மளோட யூனிக் டைப் ஆஃப் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். யூனியன் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது, இப்போ நமக்கு லோக்கல் கவர்மெண்ட்டும் இருக்குது. 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் நமக்கு லோக்கல் கவர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ 3 டயர் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் அவங்கவுங்களுக்கான ஸ்பியர் அவங்கவுங்களுக்குன்னு வகுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒருவேளை டிவிஷன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், கம்யூனலிசம், ரீஜனலிசம், இந்த மாதிரியான விஷயங்களால் நம்ம டிவைட் ஆகி போகணும் அப்படின்னு நினச்சா நம்மளை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வேணும். அது அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து கனடா கிட்டேருந்து பாரோ பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்து வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியூரி பவர்ஸ் வித் த சென்டர். ஸோ இப்போது நமக்கு தெரியும் ஷெட்யூல் 7 மொத்தம் எத்தனை ஷெட்யூல் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. அதில் 7th ஷெட்யூலில் 3 லிஸ்ட் கொடுத்துருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், 3வது வந்து கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பட்டியல்னு சொல்லுவோமா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொது பட்டியல். ஸோ இந்த பட்டியல்களில் இந்த லிஸ்ட்டில் வராததா சில விஷயங்கள் டைம் பீரியடோட எவல்யூஷனோட சேர்ந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் ஸ்பேஸ். இப்போ சைபர் ஸ்பேஸோ சைபர் கிரைம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது இல்லை. அப்போ இன்க்ளூட் பண்ணப்படாததெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயமே இன்க்ளூட் பண்ணப்பட்டதாக இருக்க சான்சஸ் இல்லை. அப்போ ரெசிடியூரி மிச்சம் இருக்கிற பவர்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷனும் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்னர்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கவர்னர் இருக்கலாம், இல்லை 2 ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருக்கலாம்னு சொல்லிட்டு 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்க. இப்போது கவர்னர் வந்து ஸ்டேட்டோட ஹெட்டு, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது யார் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணும். கவர்னருக்கு எலெக்ஷன் கிடையாது, பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் இருக்குது, கவர்னருக்கு எலெக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான். யார் தான் பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எதுக்காகனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷனும் அதில் இருக்குது. லாஸ்ட் ப்ரொவிஷன் வந்து லாஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஆர்டிக்கல் 143. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அதில் ஒன்று இம்பார்ட்டண்டான ஜூரிஸ்டிக்ஷன் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது எப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் தேவைப்படுதோ அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டோட எந்த அட்வைஸுமே பைண்டிங் கிடையாது. பிரசிடெண்ட் வந்து அதை கண்டிப்பாக கேட்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரியே சுப்ரீம் கோர்ட்டுமே கான்ஸ்டியூஷனல் ரெமெடி மட்டும்தான் கட்டாயமாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பப்ளிக் இஷ்யூ வருது, அந்த பப்ளிக் இஷ்யூ பற்றி பிரசிடெண்ட் வந்து அட்வைஸ் கேட்கணும்னு நினைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய், அப்போது சுப்ரீம் கோர்ட் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணணும்னு கம்பல்ஷன் கிடையாது. இதே ஒரு கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான ஒரு டவுட்டு, ஒரு இஷ்யூ வருது, அந்த இஷ்யூவுக்கு அது ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டியாக இருக்கலாம், இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷனில் இருக்க அமெண்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த டைமில் பிரசிடெண்ட் போய் அப்ரோச் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டை, ஆர்டிகல் 143க்கு கீழே அப்ரோச் பண்ணுறாங்கன்னா கம்பல்சரியாக சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த அட்வைஸ் இப்போ இந்த 2 கேசஸ்லையுமே அட்வைஸ் வந்து கண்டிப்பாக பிரசிடெண்ட் கேட்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ பிரசிடெண்ட் மேலே நான் பைண்டிங், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு பைண்டிங். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இதெல்லாமே கனடா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கிட்டேருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெயினாக வந்து 3 ஃபீச்சர் தான். கன்கரண்ட் லிஸ்ட்டு, அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், 3வது ஃபீச்சர் வந்து ஜாயின்ட் சிட்டிங். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தது தான். ஷெட்யூல் 7ல் இருக்குது, 3 லிஸ்ட் இருக்குது ஷெட்யூல் 7ல். அதில் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். கன்கரண்ட் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேருமே லா மேக் பண்ணலாம். பட்
ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் லா மேக் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லா மேக் பண்ணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லா தான் ப்ரிவேல் ஆகும், செல்லுபடி ஆகும். அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல். அந்த ஸ்பியரில் தலையிடாத வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் லா மேக் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் லா மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து யூனிஃபார்மாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது கன்கரண்ட் லிஸ்ட். அடுத்தது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரியில் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, இன்டர் ஸ்டேட் ட்ரேடு, காமர்ஸ் எந்த ஆக்குபேஷன்னாலும் எக்ஸப்ஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இதுக்கான பார்ட் 13ல் இருக்குது. அந்த பார்ட் ஃபுல்லுமே எதை இன்ஸ்பயர் பண்ணி தான்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனை இன்ஸ்பயர் பண்ணி தான். அடுத்தது ஜாயின்ட் சிட்டிங், ஆர்டிகிள் 108. எப்பெல்லாம் ஒரு பில்லில் ப்ராப்ளம் வருதோ, கான்ஸ்டியூஷன் பில்லுக்கு இது பொருந்தாது, மணி பில்லுக்கும் பொருந்தாது. ஸோ ஆர்டினரி பில்லில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது ஒரு ஆக்ட் பாஸ் பண்ண போகிறோம். அந்த ஆக்டில் ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் ஒத்து போகலை அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் வந்து பிரசிடெண்ட் வந்து சம்மன் பண்ணுவாங்க. அப்படி சம்மன் பண்ணுறப்போ சம்மன் பண்ணுறது பிரசிடெண்ட், நல்லா கவனிக்கணும். சம்மன் பண்ணுறது மட்டும்தான் பிரசிடெண்ட். அதுக்கு வந்து ப்ரிசைட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஒருவேளை ஸ்பீக்கர் இல்லைன்னா யார் ப்ரிசைட் பண்ணுவா? டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகே, ஸ்பீக்கரும் இல்லை, டெப்டி ஸ்பீக்கரும் இல்லை, ரெண்டு பேருமே ஆப்சண்ட். அப்போ யார் ப்ரிசைட் பண்ணுவா? ராஜ்யசபா சேர்மன் ப்ரிசைட் பண்ண மாட்டாங்க. ராஜ்யசபாவோட டெப்டி சேர்மன் தான் ப்ரிசைட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ராஜ்யசபாவோட டெப்டி சேர்பர்சன் வந்து ராஜ்யசபாவோட மெம்பர் கிடையாது. எப்பயுமே ராஜ்யசபாவோட சேர்பர்சன் யார் தான் இருப்பா? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட பார்ட் கிடையாது. ஸோ டெப்டி சேர்பர்சன் தான். யாருக்கு அடுத்து வருவா? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இல்லைன்னா டெப்டி ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கரும் இல்லைன்னா டெப்டி சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. இந்த ஆர்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்றது ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு முடியலை. ஜாயின்ட் சிட்டிங் வந்து சம்மன் பண்ணுறது பிரசிடெண்ட், அதுக்கு அடுத்து அது தலைமை தாங்கிறது ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தலைமை தாங்கி அந்த ஜாயின்ட் சிட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டி இனஃப் அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஜாயின்ட் சிட்டிங் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜெர்மனி. ஜெர்மன் கான்ஸ்டியூஷனுக்கு இன்னொரு பேர் வந்து வெய்மர் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும்தான் பாரோ பண்ணியிருக்கோம். அதான் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் சஸ்பெண்ட் பண்ணுவோம். சஸ்பெண்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த சஸ்பென்ஷன்லேயே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகும், அது எந்த சிச்சுவேஷனில், அண்டு எதெல்லாம் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் மட்டும்தான் சஸ்பெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷன் எமர்ஜென்சி சாப்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்போ சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஜெர்மனி கிட்ட தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். பிரசிடென்ட் ரூல் அப்போ இது வந்து தேவைன்னா மட்டும்தான் பண்ணிக்கலாம். பட் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து மெயினாக எதை கான்சென்ட்ரேட் பண்ணது அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சியை ஃபோக்கஸ் பண்ணது தான். நேஷ்னல் எமர்ஜென்சிலே நமக்கு டைப்ஸ் இருக்குது தெரியும்ல. இன்டர்னல் எமர்ஜென்சி அதை எடுத்துகிட்டு இப்போ ஆர்ம்டு ரெபல்லியன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வார் வரும்போது, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இல்லை நாட்டுக்குள்ளேயே ஆர்ம்டு ரெபல்லியன் இந்த மாதிரியான 2 சிச்சுவேஷன் வரும்போதும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த எமர்ஜென்சியே ஒரு பெரிய சாப்டர். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வெய்மர் கான்ஸ்டியூஷன், அதாவது ஜெர்மனி கான்ஸ்டியூஷனில் நம்ம பாரோ பண்ணியிருக்க ஃபீச்சர். யுஎஸ்எஸ்ஆர், அதாவது அந்த டைமில் இருக்க சோவியத், இப்போ ரஷ்யா. ஓகேவா? ஸோ யுஎஸ்எஸ்ஆர் கிட்டேருந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பார்ட் கிடையாது. நம்மளோட ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர டியூட்டிஸ் அப்படின்றத பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணலை. நம்ம வந்து 1976 அந்த டைமில் வந்து எமர்ஜென்சி வந்ததில்ல, அப்போ தான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்ற ஒரு ப்ரொவிஷனே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணோம். அப்போ இன்டர்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டது நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் நமக்கு ரைட்ஸ் மட்டுமே பத்தாது, டியூட்டிஸும் இருக்குது சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னு வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அதனால தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற ஒன்று இன்க்ளூட் பண்ணோம் இந்திரா காந்தி பீரியடில்.
சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு அதன் மூலமாக தான் கொண்டு வந்தோம். மொத்தமாக நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 11. அது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 10 தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா தான் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ டோட்டல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 11. அதுக்கு ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் 51A. பார்ட் 4A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A. பார்ட் 4ல் நடுவில் இருக்க பார்ட் 4ல் டிபிஎஸ்பி இருக்குது. ஓகேவா? பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது போக நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட கான்செப்ட்ஸை வலியுறுத்துறது எப்பயுமே சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸாக தான் இருப்பாங்க. லிபரல் கண்ட்ரீஸ் ஆர்எல்ஸ் ஃப்ரீ எக்கனாமி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் சொல்கிறோம்ல, அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ரைட்ஸை மட்டுமே அதிகமாக வலியுறுத்துவாங்க. சோஷியலிஸ்ட் கண்ட்ரியில் தான் டியூட்டிஸ் அதிகமாக வலியுறுத்துவாங்க. அதை வச்சே நம்ம வந்து கோரிலேட் பண்ணிக்கலாம். இது ரஷ்யாவில் தான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரஷ்யாவிலேருந்து தான் வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் வரும்போது டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோரிலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜஸ்டிஸ். ப்ரியாம்பிளில் ஜஸ்டிஸ்னு ஒரு வேர்டு இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அது எங்கேருந்து எடுத்திருக்கு, அந்த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. எத்தனை டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ரியாம்பிளில் 3 டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த 3மே ப்ரியாம்பிளில் இருக்குது. அந்த ப்ரியாம்பிளோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சோவியத் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ரான்ஸ் நமக்கு தெரியும். முதல்ல ரிபப்ளிக் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணதே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் தான். அதே மாதிரியே அந்த ஜஸ்டிஸ்ன்ற வேர்டு ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்தோம். ஓகேவா? ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 தான் ஜஸ்டிஸ்ன்ற வேர்டு எடுத்தோம். ரிபப்ளிக்ன்ற அந்த வேர்டே வந்து ஆரிஜினேட் ஆனது 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட தான். ஸோ அது போக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து 3 வேர்ட்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துச்சு. ஒன்று லிபர்ட்டி, இன்னொன்று ஈக்குவாலிட்டி, இன்னொன்று ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஃப்ரீடம், அதுதான் லிபர்ட்டி. ஈக்குவாலிட்டி நோ மென் ஆர் சப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு, எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவாலிட்டின்ற கான்செப்ட் கொண்டு வந்ததும் ஃப்ரான்ஸ்லேருந்து தான். அடுத்து ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். ஸோ இந்த 3 வேர்டுமே எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்? ஃப்ரெஞ்ச் புரட்சி கொடுத்த கொடை தான் வந்து இந்த 3 வார்த்தைகளும். சரியா? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி.